இந்த வேத புத்தகத்தை உலகத்தில் இல்லாதபடி அழித்து விட வேண்டும் என்று அந்தந்த காலகட்டத்திலே அநேகர் எழும்பினர். ரோம சக்கரவர்த்தியாகிய டயக்லிஷியன் கிறிஸ்துவுக்கு பின் 242 முதல் 312 வரை வாழ்ந்தவர். இந்த பகுதியிலே எல்லா வேத புத்தகத்தின் பிரதிகளையும் அழித்து விட வேண்டும், எரித்து விட வேண்டும். யாராவது ஒருவர் கரத்திலே பைபிள் இருந்தால், வீட்டிலே வேத புத்தகம் இருந்தால் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று கட்டளையிட்டான். நிறைய ஆயிரக்கணக்கான வேதாகம பிரதிகள் கொளுத்தப்பட்டன. அநேகர் கொலை செய்யவும் பட்டனர். எனவே அவன் மிகவும் பெருமையாக, நான் இந்த கிறிஸ்தவத்தை, இந்த வேத புத்தகத்தை உலகத்திலிருந்தே அழித்து விட்டேன் என்று அவன் ஜெயமாக சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் அவனை தொடர்ந்து ராஜாவாக வந்த கான்ஸ்டன்டைன் அந்த ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது சிலுவையை தரிசனத்திலே கண்டு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று அந்த ரோம ராஜ்யம் முழுவதையுமே கிறிஸ்தவர்களாக மாற்றினான். அது அந்த தேசத்தினுடைய தேசிய மதமாக அறிவிக்கப்பட்டபடினாலே அநேகர் அங்கே கிறிஸ்தவர்களாக மாறினர். அப்பொழுது அந்த ராஜா யாராவது ஒரு வேதாகம பிரதியை என்னிடத்திலே கொண்டு வந்தால் அவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுப்பேன் என்று அறிவித்தான். ஏறக்குறைய ஒரு 25 மணி நேரத்திற்குள்ள 50 வேதாகம பிரதிகள் அவன் கருத்திலே வந்து கிடைத்தன. எனவே இதற்கு முந்தின ராஜா எல்லாவற்றையும் நான் அழித்து விட்டேன் என்று அவன் ஜம்பம் அடித்தான். ஆனால் அடுத்து வந்த ராஜா மூலமாக பார்க்கும் பொழுது அந்த வேத புத்தகம் அழிக்கப்படாத விதத்திலே பாதுகாக்கப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே எப்படி அந்த தண்ணீர் வாசல் அதிகம் பழுதுபடாதபடி விடப்பட்டிருந்ததோ அதே போல தேவ வசனத்தையும் வேதாகமத்தையும் ஒருவரும் அழித்துவிட முடியாது. இதைத்தான் மத்தேயு 24:35, மார்க்கு 13:31, லூக்கா 21:33 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் அழிந்து போவது கிடையாது என்று நாம் பார்க்கின்றோம்.